ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மீம்ஃபையோட சீக்ரெட் ஆப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மில்லியன் காயின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிக் சொல்லுவேன். அதை பயன்படுத்தி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அபவுட் டிவைஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சில மொபைலில் கீழே இருக்கலாம், ஒரு சில மொபைலில் மேலே இருக்கலாம். அது எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா கர்னல் வெர்ஷன் கூட இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வெர்ஷன் நம்பர் அப்படி இல்லைனா பில்டு நம்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஒரு சில மொபைலில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 9 டைம்ஸ் நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகிடும். எனபிள் ஆனதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துல அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 600 அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்படி நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் வந்து சின்னசாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன் வந்து சின்னசாக மாறிடுச்சு. ஸோ மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட மீம்ஃபை அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ என்னோட மீம்ஃபை அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பாட்டை நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பாட்டை வந்து கிளைம் பண்ணிவிடுங்க. கிளைம் பண்ணதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி காட்டும். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஏர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெண்டிங் டாஸ்க் எல்லாமே இருக்கும். அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த காம்போவை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன ட்ரிக் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் ஆப் வந்து தேவைப்படுது. இந்த ஆப்போட லிங்க் நம்முடைய டெலகிராம் ஏபிகே ஃபைலாக கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளிக்கர் ஆப் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் எனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளிக்கர் வந்து எனபிள் ஆகிடும். எனபிள் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு உங்களோட மீம்ஃபைக்கு வந்துடுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய ஸ்டெப் நீங்கள் மஸ்ட் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். டோட்டலாக 9 டேப் நம்ம பண்ணணும். 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஹெட்டுக்கு டாப்பில் இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இப்போ 2 எங்கே வைக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஹிப்பு கிட்ட வச்சுருங்க. 3 வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாதத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாதத்துக்கிட்ட தான் வைக்கணும். நெக்ஸ்ட்டு 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிப்பில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7 வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்கிட்ட வச்சுருங்க. 8 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டு கிட்ட வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ கடைசி 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதத்துக்கிட்ட நீங்கள் மறுபடியும் வைக்கணும். இதுதான் இன்றைக்கான டேப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இது நல்லா க்ளீனாக பார்த்துக்கோங்க. நான் வச்சுருக்கிற மாதிரி நீங்களும் வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பட்டன் இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பூம் கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மில்லியன் காயின்ஸ் வந்து கிளைம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுற மாதிரி வரும். இப்போ நம்மளுக்கு கிளைம் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கீழே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பிளேயிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூஸ்டருக்குள்ளே போயிட்டு உங்களோட பாட்டை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காம்போவை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து நம்மளோட செட்டிங்ஸை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆனில் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து பழைய நிலைமைக்கு மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த நம்ம விட்த் ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ நம்ம கீழே வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட் விட்த் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல 360 அப்படின்னு வச்சு நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா பழைய நிலைமைக்கு நம்மளோட மொபைல் வந்து மாறிடும். ஓகேங்களா? ஒன்று டெவலப்பர் ஆப்ஷன் ஆஃப் பண்ணால் பழைய நிலைமைக்கு மாறிடும். அப்படி இல்லை அப்படின்னா வித் வந்து 360க்கு மாற்றணும் அப்படின்னா பேக் டு நம்மளோட பழைய நிலைமைக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த காம்போ கார்டை கிளைம் பண்ணணும். இன்றைக்கான காம்போ கார்டை வந்து கிளைம் பண்ணிக்கோங்க.